இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லம்மா, வீட்ல இருக்க போர் அடிச்சது. காலையில நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் மட்டும் தனியா கிளம்புனேன். சரி, இனிமே இப்படி தனியா எங்கேயும் போகாத, சரியா? கொஞ்ச நாளைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடு, அதுதான் நல்லது. ஆமா ரேவதி, இப்போதான் உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நீ இன்னும் முழுசா குணமாகல. அதனால தனியா வெளியே போறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. அதாம ஹெல்த்துக்கு நல்லது. சரிங்க மாமா. என்ன மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டீங்களா? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டர், அப்போ நாங்க இவள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். இவங்க நல்லா தான் இருக்காங்க. என்னங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறமா ரேவதியை கூட்டிட்டு போலாம். சரிம்மா. இது வரேன். சிஸ்டர், நான் மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கு தெரியும். என்னை யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா? கார்த்திங்கிறவர் தான் இங்க உங்களை அட்மிட் பண்ணாரு. கார்த்தி? இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமியை கும்பிட போனேன். அவர் குலசாமின்னு சொன்னது எங்க கார்த்தி தம்பியை தான். அம்மா, கார்த்தி தம்பி தான் அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. ஊரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தம்பி தான் தீர்த்து வைப்பாரு. உண்மையிலேயே அவர் எங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரிமா. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க இருந்து போனாரு. கார்த்தியா? அவரை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சனே. அவரே வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரா? அவர் என் பக்கத்துல இருந்தும் பார்க்க முடியாம போச்சே. கார்த்திங்கிற பேரு ரேவதி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமே அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு தோணுது.